அடுத்து ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபு ஞானம் அதிக தெரிந்தவர்கள். அன்னாரை காட்டிலும் அரபு ஞானம் அதிக தெரிந்தவர் எந்த ஒரு ஆலிமும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஃபா என்ற சொல்லுக்கு, உயர்த்துதல் என்ற சொல்லுக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டிய கடமை நாம் இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு முறை துஆ கேட்கிறார்கள். ரஃபாக அல்லாஹு யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, இறைவன் உங்களை ரஃபா செய்வானாக, அல்லாஹ் உங்களை ரஃபா செய்வானாக என்று யார் துஆ கேட்கிறார்கள்? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். அரபி மொழி ஞானத்தை அதிக அறிந்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னுடைய சிறிய தந்தையே, அல்லாஹ் உம்மை ரஃபா செய்வானாக, உயர்த்துவானாக என்று துஆ கேட்கிறார்கள். எந்த ரஃபா என்ற சொல்லை இறைவன் திருக்குர்ஆனில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக பயன்படுத்தி இருக்கின்றானோ, 459 வந்திருக்கிறதோ, அதே ரஃபா என்ற வார்த்தையை தான் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காகவும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவில் பயன்படுத்தி இருக்கிறார்கள். நபிமொழிகளிலிருந்து ஒரு 3 நபிமொழிகளை எடுத்து வைத்து இந்த ரஃபா என்கின்ற சொல்லுக்கு வானத்திற்கு உயர்த்துதல் என்று பொருள் கொள்ள முடியாது.